கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுகாலத்தின் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நமது தாய் திருச்சபையானது இறைவேண்டலை பற்றி நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைய வாசகங்கள் நற்செய்திகள் அனைத்தும் இறைவேண்டலை மையமாக வைத்த வாசகங்களாகவும் நற்செய்தியாகவும் இருக்கின்றது. இறைவேண்டல் என்றால் என்ன, எவ்வாறு நாம் இறைவிடம் ஜெபிக்க முடியும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக நம்முடைய நற்செய்திகள் நமக்கு ஆழமான செய்திகளை கொடுக்க இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கிறதுக்கு சொல்லித்தரணுமா? எல்லாருக்குமே ஜெபிக்க தெரியும். எல்லாருமே ஜெபமாலை சொல்கிறீங்க. 53 மணி மட்டும் அல்ல, சில பேர் அதிகமாக 100 மணி ஜெபமாலை சொல்வதும் 1000 மணி ஜெபமாலை சொல்வதும் பல ஜெபமாங்கள் இருக்கின்றன. நவநாள் ஜெபமாக சொல்கிறீர்கள், உணவு அருந்தாமல் நோன்பிருந்து ஜெபம் செய்கிறீர்கள், பல புனிதர்களுக்கு ஜெபம் செய்கிறீர்கள், பல ஜெப புத்தகங்கள் வழியாக ஜெபிக்கின்றீர்கள். எந்த திருத்தலத்திற்கு போனாலும் அதிகமான ஜெப புத்தகங்கள் வாங்குகிறீர்கள். ஒவ்வொருடைய வீட்டிலையும் பார்க்கின்ற பொழுது 10, 20, 30 என்று அதிகமான ஜெப புத்தகங்கள் அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் பல ஜெபங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், இறைவிடம் ஜெபிக்கின்றீர்கள். ஆனால் எதற்காக ஜெபிக்கிறீர்கள், எவ்வாறு ஜெபிக்கிறீர்கள், யாருக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரிடம் ஜெபிக்கிறீர்கள்? ஒரு பக்கமானவர்கள் அதிகமான ஜெபங்களையே தம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும், கடவுளுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் தெரியும். இவ்வாறு இருக்க நான் எதற்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும்? ஜெபம் செய்வதற்கு எனக்கு நேரமே இல்லை. 24 மணி நேரமும் வேலையாக இருக்கின்றது. என் குடும்பத்தை பார்க்க வேண்டும், என் தொழிலை பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இவ்வாறு இருக்க நான் சற்று நேரம்தான் இளைப்பாறுகின்றேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் நான் ஜெபிக்க வேண்டுமா? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என்னதான் ஜெபித்தாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை, என்னுடைய தலையெழுத்து எதுவோ அதுதான் நடக்கப் போகின்றது என்று சிலர் நினைக்கலாம். சிலர் ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எதுக்காக ஜெபிக்கணும்? ஆக இன்று நம்முடைய ஈடுபாடுகளும் நம்முடைய கருத்துகளும் வெவ்வேறாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அதிகமாக ஜெபிக்கின்றார்கள், மறுபக்கம் ஜெபிக்காமல் இருக்கின்றார்கள். ஆக எதற்காக தான் ஜெபிக்க வேண்டும்? யாரை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோம்? கடவுளை நோக்கி தான் ஜெபிக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த கடவுளானவர் எப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கடவுள் என்றவர் ஒரு பெட்ரோல் பங்கை போல ஒரு கடவுளாக இருக்கின்றாரா? ஒரு பெட்டி ஷாப்பை போல ஒரு கடவுளாக இருக்கின்றாரா? மெடிக்கல் ஷாப்பை போல ஒரு கடவுளாக இருக்கின்றாரா? பெட்ரோல் பங்க் கடவுள் என்றால் எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் ஆற்றல் குறைகின்றதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் இறைவிடம் சென்று இறைவனோடிடம் ஜெபித்துவிட்டு என்னுடைய ஆற்றலையும் என்னுடைய மகிழ்ச்சியும் அதிகரித்து கொண்டு நான் திரும்பி வந்து விடுகின்றேன், இறைவனை மறந்து விடுகின்றேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் நோய்வாய் பெற்றிருக்கின்றனோ, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, மனக்கவலை அதிகமாக இருக்கின்றதோ, எவ்வாறு மெடிக்கல் ஷாப் செல்கின்றது போல இறைவிடம் வந்து என்னுடைய நோய்களெல்லாம் நான் குணப்பெற்று இறைவனிடம் வேண்டி குணப்பெற்று விட்டு திரும்ப செல்லுகின்றேன், இறைவனை மறந்து விடுகின்றேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் ஏதாவது தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவனிடம் சென்று நான் வேண்டுகின்றேன். ஒரு பெட்டிக்கடையில் பொருட்களை வாங்குவது போல இறைவனிடம் மன்றாடி அவரிடம் பெற்றுக்கொண்டு திரும்ப சென்று விடுகின்றேன், இறைவனை மறந்து விடுகின்றேன். ஆக இப்படிப்பட்ட கடவுளாக நான் என்னுடைய மனதிலிருந்து கடவுளை பார்க்கின்றேனா? எதற்காக தான் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற பொழுது, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்பது உறவு. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமிடம் கடவுளானவர் 3 கடவுள் வருகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றால், என்னுடைய திட்டத்தை ஆபிரகாமிடமிருந்து நான் மறைப்பேனோ என்று இந்த சோதோம் கொமோராவுடைய மக்களானவர்கள் கடும் கண்டன குரல் எழுப்புகின்றார்கள். இவர்கள் பாவத்தில் ஒழுகின்றார்கள், பல தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த சோதோம் கொமோரா நாட்டை அழிக்கப் போகின்றோம் என்று தம்முடைய திட்டத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக யார் ஒருவர் கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்றாரோ அங்கே உரையாடலும் உறவு பரிமாற்றமும் நடைபெறுகின்றது. கடவுளானவர் தம்முடைய திட்டத்தை ஆபிரகாமிடம் அவர் தெரிவிக்கின்றார்.
ஆபிரகாமும் தம்முடைய சிந்தனையை கடவுளிடம் தெரிவிக்கின்றார். ஆக இன்று நீங்கள் இறைவனோடு உறவு கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்தின் மூலமாக தான் உறவு வளப்படுகின்றது. இந்த ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு கடவுளானவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார், எதை செயல்படுத்த போகின்றார் என்று கடவுள் உங்களுக்கு அறிவிக்கின்றார். ஆக இவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது இந்த திட்டம் எனக்கு சரியாக இருக்கின்றது, இந்த திட்டத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன், இதை மாற்றிக்கொள்ளப் போகின்றேன் என்று நீங்கள் கடவுளோடு உரையாடி பெற்றுக்கொள்வதுதான் ஜபமாக இருக்கின்றது. இதைதான் ஆபிரகாமும் செய்கின்றார். ஆக முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுளானவர் இந்த இரு நாட்டை அழிக்கப் போவதாக சொல்கின்ற பொழுது கடவுள் என்பவர் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியை தருக்கக்கூடிய பல வல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள், எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கின்ற நன்மையின் உருவான கடவுள் என்பவர் எவ்வாறு பிறரை அழிக்க முடியும்? ஆகவே இவரிடம் நீங்கள் அழிக்கப் போகின்ற நாட்டில் 50 நீதிமான்கள் இருக்கும் பொருட்டு நீங்கள் அழிக்காமல் விடுவீர்களோ என்று கேட்கின்றார். ஆக இங்கே அழிப்பது என்பது எதை குறிக்கின்றது என்றால், இறைவன் என்பவர் எப்பொழுது ஒரு மனிதன் தமக்கு உரிய ஒரு வாழ்க்கையை வாழாமல் தம்மோடு உறவு கொண்டு வாழாமல் இருக்கின்ற பொழுது இறைவன் அந்த நபரை மறந்து விடுவது என்பது ஒரு மனிதன் அழிவுக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்வது தான் குறிக்கின்றது. ஆக இந்த ஊரில் இருக்கின்ற மக்களை கடவுள் கண்டு கொள்ளாமல் விடுகின்ற பொழுது இவர்கள் செய்கின்ற பாவமே இவர்களை அழிக்கின்றது, இவர்கள் செய்கின்ற தவறுகளே இவர்களை அழிக்கின்றது. ஆக கடவுள் என்பவர் இந்த மக்கள் என்னை நோக்கி வாழ்வதில்லை, என்னை நோக்கி மன்றாடுவதில்லை, எனக்குரிய ஒரு வாழ்க்கையையும் என்னோடு இவர்கள் எந்த ஒரு உறவையும் கொண்டில்லாமல் இருக்கின்ற பொழுது நான் எதற்காக இவர்களை கண்டு கொள்ள வேண்டும்? ஆகவே இவர்களை இன்றிலிருந்து நான் இவர்களை பற்றி யோசிக்கப் போவதில்லை, இன்றிலிருந்து நான் இவர்களை சிந்திக்கப் போவதில்லை என்பது இது அழிவுக்குட்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊரில் 50 பேராவது உம்மோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார் என்றால் நீங்கள் இந்த 50 பேரை பொன்னிட்டு இந்த ஊரையே விட்டுவிடுவீர்களா என்று தான் இந்த ஆபிரகாம் கேட்கின்றார். ஆக 50, 40, 30, 20 என்று குறைத்து கொண்டு வருகின்ற இந்த நபரானவர் 10 பேராவது ஜபத்தின் மூலமாக உங்களோடு உறவு கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் என்றால் இவர்களை பொருட்டாவது பிறர் மக்களை ஆசீர்வாதம் செய்வீர்களா, இவர்களை பொருட்டு பிறருக்கு நலன்களை குறிப்பீர்களா என்று ஆபிரகாம் கேட்கின்றார். இந்த ஆபிரகாம் என்பவர் தம்முடைய உறவினரான தம்முடைய தம்பியின் மகன் லோத்து அந்த நாட்டில் இருப்பதற்காக இவ்வாறு கேட்கின்றாரா, அல்லது பிறருக்காக பிறருடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று கேட்கின்றாரா என்பது தெரியாது. ஆனால் இவர் பிறருக்காக மன்றாடுகின்றார், அருளை பெற்றுக்கொள்கின்றார், இரக்கத்தை பெற்றுக்கொள்கின்றார். இதை தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த சீடர்களானவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றார்கள். இந்த மனிதன் மட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், எப்பொழுதும் வல்ல செயல்களை செய்கின்றான், இந்த மனிதனிடத்திலே ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதும் இறைவனோடு ஜெபித்து கொண்டே இருக்கின்றார், இறைவனோடு உறவு கொண்டு இருக்கின்றார். ஆக நாங்களும் இறைவனோடு ஜெபிக்க வேண்டும், இறைவனோடு உறவு கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வாறு இறைவனோடு இணைந்திருக்கிறீர்களோ அதே போல் நாங்களும் இணைந்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவர் நமக்கும் ஒரு ஜபத்தை சொல்லுகின்றார். இந்த ஜபத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடு உறவு கொள்கின்றோம். நாம் எல்லோருக்கும் விண்ணுலகில் இருக்கிற தந்தை என்ற ஜபத்தை நமக்கு தெரியும், கர்த்தர் கற்பித்த ஜபம் என்று சொல்வோம். இந்த ஜபத்திலே 5 பெட்டிஷன்கள் இருக்கின்றன. இன்றைய வாசகமானது லூக்கா நற்செய்தியிலே இருந்து வருகின்றது. இந்த நற்செய்தியும் மத்தேயு நற்செய்தியிலும் வருகின்றது. என்ன ஒரு வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பது இன்று சீடர்கள் இயேசுவிடம் போய் கேட்பதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது மலைப்பொழிவின் போது இயேசு தாமாகவே பிறருக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பது போல் இருக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்கள் ஆர்வத்துடன் கேட்கின்ற பொழுது இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த ஜெபத்திலே 5 பெட்டிஷன்கள் இருக்கின்றன. முதல் 2 என்னவாக இருக்கின்றது? கடவுளை புகழ்ந்துரைப்பதும் கடவுளை வழிபடும் விதமாக இருக்கின்றது. மீதி 3 முதலாவது இறைவனிடமிருந்து நாம் உணவை பெற்றுக்கொள்கின்ற விதமாக இருக்கின்றது. உணவு என்பது ஆன்ம உணவாகவும் உலகத்தில் உள்ள நம்முடைய மனித இயல்புக்குரிய உணவாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இந்த உணவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இறைவனுக்குட்பட்டதாக வாழ முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார். இரண்டாவதாக நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக மன்னிப்பு கேட்பதாக இருக்கின்றது. ஆக நாம் எப்பொழுது இறைவனிடம் உறவு கொள்ள வேண்டும் என்றால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த தூய்மையை பெறுவதற்கு பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவதாக இனி நான் தீமையில் விழாமல் இருப்பதும்
பாவம் செய்யாமல் இருப்பதற்காகவும் அருளை பெற்றுக்கொள்ள விதமாக இருக்கின்றது. ஆக இந்த ஜெபத்தை சொல்கின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சிலுவை அடையாளம் செய்கிறீர்கள். தந்தை, மகன், தூயாவே என்று சொல்கின்ற பொழுது முதலாவதாக தந்தையை நோக்கி, தந்தை என்பவர் இந்த உலகத்தை படைத்தவராகவும் காப்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்தை காக்கின்ற உங்களிடம் எங்களுக்கு தேவையான உணவை தாரும், எங்களுடைய ஆன்ம உணவை தாரும் என்று கேட்கின்றோம். இரண்டாவதாக சுதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனுடைய ஒரே மகன். இவர்தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர், சாவிலிருந்து மீட்டவர். ஆகவே இன்று நாங்கள் செய்கின்ற பாவத்திலிருந்து மீண்டும் எங்களை மீட்டுக்கொள்ளும், மீண்டும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தாரும் என்று நாம் இயேசுவை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆக இவ்வாறெல்லாம் மன்னிப்பு பெற்று நாங்கள் இனி எந்த ஒரு தீமையிலும் விழாமல் இருப்பதற்காக தூய நோக்கி நாம் ஜெபிக்கின்றோம். அதை தான் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆக இந்த மூவர் இறைவனை நோக்கி தான் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை சொல்கின்றோம். ஆக இந்த ஜெபம் என்பது மூவர் கடவுளோடு ஒன்றிடத்திற்கும் என்ற ஜெபமாக இருக்கின்றது. ஆக இன்று நான் இந்த ஜெபத்தை சொல்கின்ற பொழுது இறைவனோடு உறவு கொண்டு இருக்கின்றேன். உறவு என்பது கடவுளோடு மட்டும் உறவு அல்ல. இந்த ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடவுளோடும் உறவாடுகின்றோம், பிறரோடும் உறவாடுகின்றோம். எவ்வாறெனில் நாம் நமக்காக மட்டும் ஜெபிக்கின்றோம் என்றால் அதை தான் பிஷப் ஃபில்டன்ஷின் அழகாக சொல்கின்றார். ஒரு மனிதனுடைய ஜபத்தின் மூலமாக அந்த மனிதனுடைய உள்ளத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். எவ்வாறெனில் ஒரு மனிதன் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட்டுகளையே முன்வைத்து ஜபிக்கின்றான் என்றால் அவன் தமக்காக மட்டுமே ஜபிக்கின்ற ஒரு சுயநலவாதியாக இருக்கின்றான். ஒரு மனிதன் எப்பொழுதும் அன்பு வேண்டும் பிறர் என்று ஜெபிக்கின்ற பொழுது அவன் பிறருக்காக ஜெபிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஒரு மனிதன் எப்பொழுதும் கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றான் என்றால் அதுதான் புனிதர்களுடைய ஜபமாக இருக்கின்றது என்று கூறுகின்றான். இன்று நீங்களும் நானும் எவ்வாறு ஜெபிக்கின்றோம்? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மன்றாட்டுகளை மட்டும் நோக்கி ஜெபிக்கின்றோமா? அல்லது என்னுடைய உறவிடத்தில் இருக்கின்ற எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோமா? அல்லது ஒரு படி மேலாக சென்று கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும், கடவுளோடு நான் உறவாட வேண்டும் என்று ஜெபிக்கின்றேனா? இன்று நாம் ஜெபிக்கின்றோமா? நாம் ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா? ஒரு மனிதன் பிறருக்கு ஜெபிக்கின்ற பொழுது அவன் பிறரோடு அன்புறவில் இருக்கின்றான் என்பது அர்த்தமாக இருக்கின்றது. பிறர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்லுள்ளமானது அவனிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்று ஜெபம் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்று நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது? ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு நான் உறவு கொண்டிருக்கின்றனா என்பதையெல்லாம் சிந்தித்த வண்ணமாக இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.